நேரம் இப்போது சரியாக 10:22. ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் 11:23. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் லண்டன் தமிழ் வானொலி ஃபார் டிவி பாமுகம். தொடர்வது 5/11/2014 புதன் பரப்பின் சிறப்பு நிகழ்வுகளில் ஒன்றான கவி அரும்பு. மழலை குரல்களில் எழுந்த தலைப்புகளோடு வண்ண வண்ணமாக வந்து போகின்ற செல்ல குரல்களின் கவி நேரம் இது. தங்களுக்கு தோதான தலைப்புகளை எடுத்து தங்கள் பாணியில் தாங்களே அந்த குரலையும் இணைத்து காணொளியை அமைத்து அழகாக கவி சொல்ல வந்திருக்கும் அத்தனை கவி குழந்தைகளையும் அன்பாக பாமுகத்தினூடாக வரவேற்றபடியே கவி அரும்புகளுக்குள் இணைந்து கொள்வோம். அந்த வகையில் கவி அரும்பு வந்த ஒழுங்கில் நான் உங்களுக்காக எடுத்து தருகின்றேன். முதலில் வருகின்றார், அடடா, அர்ஜிதாவின் பெயரில் இருக்கின்றார். யாரு? ஜதீசன். சரி, அப்படி என்றால் ஜதீசன் தான் வருகிறார். முதலில் அவரை எடுத்துக்கொண்டு அடுத்தவர் கவியையும் பார்ப்போம். ஒருவேளை அர்ஜிதாவும் இருக்கிறாரா இல்லையா பார்ப்போம். சரி ஜதீஷன் வாங்கோ. வணக்கம், நான் ஜதீசன். வயது 12. கவிதை 17. கடல். தரையில் பன்னி, கடலுக்குள் நிறைய தண்ணி, அதற்குள் ஒரு கடற்கன்னி. ஆனால் எல்லோரும் பார்த்தது கணனி. நன்றி, வணக்கம். வணக்கம், நான் ஜதீசன். வயது 12. கவிதை 17. கடல். தரையில் பன்னி, கடலுக்குள் நிறைய தண்ணி, அதற்குள் ஒரு கடற்கன்னி. ஆனால் எல்லோரும் பார்த்தது கணனி. நன்றி, வணக்கம். ஆம், ஒரு 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 மார்க்கமாகத்தான் வருவார் ஜதீசன். கடல் பற்றி சொல்லியிருந்தா, ஆனால் கடல் என்ற தலைப்பை எடுத்து சொன்ன விஷயங்களோ சந்தத்துக்காக எடுத்த வரிகளாக இருந்தது. கரையில் பன்னியாம், கடலுக்குள் நிறைய தண்ணியாம், அதுக்குள்ள ஒரு கன்னியாம், எல்லாரும் பார்க்கிறது கணனியாம். ஆம், எனக்கு ஒரு ஆசை என்னென்றால், இந்த ஒரு இதிலிருந்து ஒரு கவிதையை விளக்கி ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு அந்த விஷயங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து ஜதீசனின் பக்கமாக ஒரு கவியை நான் எதிர்பார்க்கிறேன். ஜதீசனால் முடியும். இப்ப கடல் என்றால் அந்த கடல் பற்றி தெரிந்த விஷயங்களை சொல்லுங்கள், பார்க்கலாம் அடுத்த வாரத்தில். இது உங்களுக்கு ஒரு சவால். இதே ஒரு சந்தத்தோடு கடல் பற்றிய விஷயங்களை சொல்லுங்கள், சரியோ? இது அன்பான வேண்டுகோள். நீங்கள் இதை எடுத்துக்கொண்டால் எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் உங்கள் பாணியில் வளமை போலவே நீங்கள் தரலாம். ஒரு சும்மா எனக்கு ஒரு ஆசை, இதை இப்படி ஜதீசன் பக்கத்திலிருந்து கடல் மற்றும் இப்போ கரையில் ஒரு பன்னி, கடலில் நிறைய தண்ணி, அதுக்குள்ள ஒரு கன்னி, எல்லாரும் பாவிப்பது கணனி என்று சந்தத்துக்காக வரிகளை எடுத்திருக்கின்றார் ஜதீசன். நான் கேட்கிறேன், கடல் பற்றிய தெரிந்த விஷயங்களை இதே சந்தத்தோடு இணைத்து வாருங்கள், பார்க்கலாம். முடிந்தால், இல்லாவிட்டால் நீங்கள் உங்கள் வளமை பாணியில் தொடர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு ஜதீசனுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்து வருகின்றார் பரன். பாட்டு தாளத்தோடு உச்சஸ்தாயில் கவி படைக்கும் பரனை அழைத்துக் கொள்வோம். 48வது கவி, குட்டி கவிஞர். வணக்கம், எனது பெயர் பரம்பாலி சந்திரன். கவிதை 32. பற்கள். வெள்ளை நிறம் பற்கள், விழுந்து முளைக்கும் பற்கள். எனக்கு 5 பற்கள் விழுந்தது, சேர்த்து வைத்து இருக்கிறேன். உணவு உண்ண உதவும்
கதைக்க எனக்கு உதவும் சிரித்து சிரித்து மகிழ்வேன் பச்சை நிறம் ட்ரெஸ் பெற்க நான் தீட்டுவேன் நன்றி வணக்கம். போச்சுடா பட்களை தலைப்பாக எடுத்திருக்கிறார் பரன். என்ன சொல்லி இருக்கிறார் பரன் பட்களை பற்றி? வெள்ளை நிற பட்கள், விழுந்து முளைக்கும் பட்கள், அவருக்கு 5 பட்கள் விழுந்திருக்கிறதாம், அதெல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறாராம். கதைக்கிறதுக்கு உதவுகிறதாம் பட்கள், உணவை மெல்ல உதவுகிறதாம், அவர்கிட்ட பச்சை நிற பிரஷ் இருக்கிறதாம் என்றெல்லாம் பட்களை பற்றி சொல்லி இருந்தார். ஏன் அந்த பட்களை எல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறீங்கள்? என்ன செய்யலாம்? பரணின் பட்களை என்ன செய்யலாம்? பட்கள் 5 விழுந்திருக்கிறது, 5ஐயும் சேர்த்து வைத்திருக்கிறார். ஒருவேளை பரனுக்கு தெரியுமோ தெரியவில்லை, கண்டி தலதா மாளிகைக்கு போனால் அதனை கொடுக்கலாம். புத்தரின் பல் கூட அங்குதான் இருக்கிறதாம். பரன், பட்களை என்ன செய்ய போறீங்கள் என்பது நான் பரனிடம் கேட்கிறேன். அதை ஏன் வைத்திருக்கிறீங்கள்? பாதுகாப்பாக 5 பல் விழுந்ததை அப்படியே எடுத்து வைத்திருக்கீங்க. எல்லா பல்லையும் வைக்கிற பிளான்ல இருக்கிறீங்களோ? இதையும் கேட்டபடியே பரனிடம் மிகச்சிறப்பு பட்கள் என்ன செய்யுமோ அதையெல்லாம் சொல்லியிருக்கின்றார். வெள்ளை நிற பட்கள், விழுந்து முளைக்கும் பட்கள், உணவு சாப்பிட்றதுக்கு உதவும், மெல்றதுக்கு உதவும், என்ன கதைக்கிறதுக்கு உதவும் என்றெல்லாம் பல் பற்றி அழகாக சொல்லியிருக்கின்றார். தனக்கு தெரிந்த தன் வயதுக்கு ஒத்த விஷயங்களை அவர் வரிகளாக எடுத்து வந்திருக்கின்றார். பரனுக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லிக்கொண்டே அடுத்து வருகின்றார் தூளிகா. தூளிகாவையும் இணைத்துக் கொள்வோம். தூளிகா என்ன தலைப்பில் வரப்போறார் என்று பார்ப்போம். எனது பேர் தூளிகா குஹன். கவிதை 23. சட்டை பல வடிவத்தில் உள்ளது, பல வர்ணத்தில் உள்ளது, அழகா இருக்கும், எல்லோருக்கும் பிடிக்கும். நன்றி வணக்கம். சட்டை பற்றி தூளிகா சொல்லியிருந்தார் 33வது வாரத்துல. ஒன்றுமே இல்லை, சின்ன 4 வரிகளை அழகாக சொல்லியிருந்தார். பல வர்ணங்களில் இருக்குமாம், பல வடிவங்களில் இருக்குமாம், அழகான சட்டையாம், தனக்கு பிடிக்கும் சட்டையாம். ஏன் தூளிகா உங்களுக்கு சொல்லலாமே, கழுத்து இருக்கிறது, கை இருக்கிறது, இதெல்லாம் சொல்லியிருக்கலாம். ஏதோ அவருக்கு தெரிந்த அளவில் தன்னுடைய சட்டை தலைப்பை அழகாக தன் குரலோடு இணைத்து கவி சொல்லி மகிழ்ந்தார். தூளிகா குஹன் அவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்து வருகிறார் பானுஜா பாலச்சந்திரன் தன்னுடைய 33வது வாரத்தோடு. பானுஜாவையும் இணைத்துக் கொள்வோம். வணக்கம், எனது பேர் பானுஜா பாலச்சந்திரன். கவிதை 33. ஹாலோவீன். அக்டோபர் மாத கடைசியிலே ஹாலோவீன் ட்ராக் வந்துடும். ஹாலோவீன் ஆடை போடுவேன், சிறுவர் ஒன்றாய் சேருவோம், வீடு வீடாய் செல்வோம். எனது பேர் பானுஜா பாலச்சந்திரன். கவிதை 33. ஹாலோவீன். அக்டோபர் மாத கடைசியிலே ஹாலோவீன் ட்ராக் வந்துடும். ஹாலோவீன் ஆடை போடுவேன், சிறுவர் ஒன்றாய் சேருவோம், வீடு வீடாய் செல்வோம், வெள்ளடித்து பாடுவோம், இனிப்பு வகை கிடைக்கும், எல்லோரும் பிரித்து அடுத்து உண்போம். கவிதை வாழ்த்து சொல்லும் எல்லோருக்கும் பானுஜாவின் நன்றி. நன்றி வணக்கம். அவர் பானுஜா அழகாக கவி சொன்னார். ஹாலோவீன் பற்றி சொல்லியிருந்தார். அக்டோபர் கடைசியில் ஹாலோவீன் ட்ரெஸ் வாங்குவேன், அதை உடுத்துவேன், எல்லாரும் சிறுவர் பலர் சேர்ந்து வீடு பெல் அடித்து பாட்டு பாடுவேன், வாழ்த்துவேன் என்றெல்லாம் இந்த நாளை பற்றி தனக்கு தெரிந்த விஷயங்களை பானுஜா அழகாக சொல்லியிருந்தார். உற்சாகமான குரலில் மட்டுமல்ல, பானுஜாவுக்கு வாழ்த்து சொல்றவர்களுக்கு அவரும் கூட தன்னுடைய வாழ்த்தை நன்றியை சொல்லியிருந்தார். மிகச்சிறப்பு உற்சாகமான குரலில் பானுஜா வந்திருந்தார். அவருக்கு வாழ்த்துக்களை இணைத்துக் கொண்டு அடுத்து வருகின்றார் ரோஜித் ராகவன். ரோஜித்தையும் அழைத்துக் கொள்வோம். அர்ஜிதாவை காணவில்லை. அர்ஜிதா எங்க போனார்? தேடி பார்க்கலாம். வணக்கம், சிவசந்தி ரோஜித் ராகவன். கவி எறும்பு 48. காசு.
தேவையான பொருட்களை காசோடு வாங்கலாம். தேவையான பொருட்களை காசோடு வாங்கலாம். வேலைக்கு போனால் நிறைய காசு கிடைக்கும். வேலைக்கு போனால் நிறைய காசு கிடைக்கும். நிறைய காசு இருந்தால் வங்கியில் போடலாம். நிறைய காசு இருந்தால் வங்கியில் போடலாம். ஒவ்வொரு நாட்டுக்கும் வித்தியாசமான காசு உண்டு. ஒவ்வொரு நாட்டுக்கும் வித்தியாசமான காசு உண்டு. நன்றி, வணக்கம். ரோஜித் ராகவன் மிகச்சிறப்பாக தன்னுடைய கவியை காசு துட்டு மணி மணி என்று காசை தலைப்பாக எடுத்து தந்திருந்தார். காசு பற்றிய கவியை. தேவையான பொருட்களை நாங்கள் காசு கொடுத்தெல்லாம் வாங்கலாம். வேலைக்கு போனால் நிறைய காசு கிடைக்கும். நிறைய காசு கிடைச்சால் என்ன செய்யறது? வங்கியில தான் போடணும். கையில வச்சுக்கொள்ள முடியாவிட்டால் நாங்கள் வங்கியில போடுவோம் சேமிப்பாக என்று சொல்கிறார். ஒவ்வொரு நாட்டுக்கும் வித்தியாசமான காசு வடிவங்கள் உண்டு. காசு உண்டு, நாணயங்கள் உண்டு, காசு தாள்கள் உண்டு என்கின்றார். காசு பற்றி தனக்கு தெரிந்ததை சொல்கிறார். தேவையான பொருட்களை வாங்க முடியும். அது மட்டுமா, வேலைக்கு போனால் எங்களுக்கு காசு உழைக்கலாம், நிறைய காசு கிடைக்கும். நிறைய காசு கிடைத்தால் என்ன பண்ணலாம்? அதை கொண்டு போய் வங்கியில போடலாம். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நாணயம் இருக்கிறது, வித்தியாசமான காசு இருக்கிறது என்பதை அழகாக ரோஜித் சொல்லியிருந்தார். ஆனா ரோஜித்தில் இப்போதெல்லாம் சிரிப்பு மறைந்து விட்டதே. சிரிப்பு எங்கே போனது ரோஜித்தின் என்று ரோஜித்தின் பக்கமாகவும் கேட்டபடியே மிகச்சிறப்பு அழகாக கவி தந்திருந்தார் ரோஜித் ராகவன். அவருக்கும் கூட வாழ்த்துக்கள். தொடர்ந்து வருகின்றார் தன்னுடைய 42வது கவியோடு சாம்பவி தவக்குமார். சாம்பவியின் எழுத்து வடிவம் எங்கே? காணவில்லையே. சரி, பரவாயில்ல. வணக்கம். கவியரம்புக்காக இணைந்திருப்பது சாம்பே தவக்குமார். கவியரம்பு 42 5/11/2014. கொண்டாட்டங்கள். எங்கள் வாழ்வில் கொண்டாட்டங்களில் நாம் மகிழ்ந்து நிற்கின்றோம் ஆண்டுகள் தோறும். எங்கள் வாழ்வில் கொண்டாட்டங்களில் நாம் மகிழ்ந்து நிற்கின்றோம் ஆண்டுகள் தோறும். கொண்டாட்டங்களின் உண்மையான அர்த்தத்தை தேடாமலே தலைமுறையாக கொண்டாடி நிற்கின்றோம். கொண்டாட்டங்களின் உண்மையான அர்த்தத்தை தேடாமலே தலைமுறையாக கொண்டாடி நிற்கின்றோம். அர்த்தங்கள் தெரிந்துவிட்டால் கொண்டாட்டம் பெருமை சேர்க்குமே. அர்த்தங்கள் தெரிந்துவிட்டால் கொண்டாட்டம் பெருமை சேர்க்குமே. அடுத்த கொண்டாட்டத்தை எதிர்பார்த்து கடந்த கொண்டாட்டத்தின் ஞாபகங்களை மீட்டி மகிழ்வோம். அடுத்த கொண்டாட்டத்தை எதிர்பார்த்து கடந்த கொண்டாட்டத்தின் ஞாபகங்களை மீட்டி மகிழ்வோம். ஒவ்வொரு கொண்டாட்டத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் தான். அர்த்தங்கள் புரிந்துவிட்டால் கொண்டாட்டம் குதூகலம்தான். ஒவ்வொரு கொண்டாட்டத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் தான். அர்த்தங்கள் புரிந்துவிட்டால் கொண்டாட்டம் குதூகலம்தான். நன்றி, வணக்கம். இந்த குட்டி கவிஞர் மிகச் சிறப்பாக கொண்டாட்டங்கள் பற்றி எடுத்து வந்திருக்கின்றார். கொண்டாட்டங்கள் என்பது வாழ்வில் நாங்கள் மகிழ்ந்து நிற்கின்ற ஒரு விடயம். இது ஆண்டுகள் தோறும் எங்களோடு வந்து போகும். ஆனாலும் கூட கொண்டாட்டங்களின் உண்மையான அர்த்தங்கள் என்ன, உண்மையான அதற்கான வடிவம் என்ன என்று தெரியாமலே தேடாமலே நாங்கள் கொண்டாட்டங்களை தலைமுறையாக செய்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் இதன் அர்த்தங்கள் தெரிந்துவிட்டால் எங்களுக்கு நாங்கள் அந்த அர்த்தம் தெரியாமல் கொண்டாடும் குதூகலத்தை விட அர்த்தங்கள் தெரிந்து செய்கின்ற போது குதூகலங்கள் பன்மடங்காகும், மகிழ்வு பன்மடங்காகும். இன்னும் கொண்டாட்டங்களுக்கும் கூட அது பெருமை சேர்க்குமே என்கின்றார். ஒவ்வொரு கொண்டாட்டங்கள் முடிவின் போதும் அடுத்த கொண்டாட்டத்தை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். மட்டுமல்ல, கடந்த கொண்டாட்டங்களின் நிகழ்வுகளை, ஞாபகங்களை மீட்டி பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு கொண்டாட்டங்களுக்கும் அர்த்தங்கள் இருக்கின்றது. சும்மா பெரியவர்கள் கொண்டாட்டங்களை கொண்டாடவில்லை, அர்த்தங்களோடு
மகிழ்ச்சியோடு தான் கொண்டாடி இருக்கின்றார்கள். ஆனாலும் கூட அர்த்தம் தெரியாமல் கொண்டாடும் கொண்டாட்டங்களை நாங்கள் அர்த்தம் தெரிந்து கொண்டால் அந்த கொண்டாட்டத்துக்கான குதூகலம் பன்மடங்காகும் என்பதை தன்னுடைய கவி வரிகளுக்குள் பெருங்கவி சாம்பவி சொல்லி இருக்கின்றார். மிகச் சிறப்பு, அழகாக இருந்தது. அற்புதமான வரிகளுக்குள் தன்னை இணைத்திருந்தார் சாம்பவி தவக்குமார். மிக வாழ்த்துக்கள், அழகாக இருந்தது. எல்லா குட்டி கவிஞர்களும் சிறப்பாக கவி தந்திருந்தார்கள். ஜதீசன், யார் யாரெல்லாம் எழுதினார்கள் என்று ஒரு முறை பார்ப்போம். 2-3 பேரை காணவில்லை, தேடிக்கொண்டிருக்கிறோம். அர்ஜிதாவின் பெயர் இருக்கிறது, ஆனால் கவி இல்லை. பரன், ஜதீஷன், தூலிகா, பானுஜா, ரோஜித் மற்றும் சாம்பவி இணைந்திருக்கின்றார்கள். இணைந்தவர்களில் எங்கே மற்றவர்களை காணவில்லை, எங்கே போனார்கள், என்ன நடந்தது இவர்களுக்கு என்றும் தேடிக்கொண்டபடியே. அடுத்த வாரத்தில் இன்று இணையாமல் விட்டவர்கள் எல்லாம் இணைய வேண்டும். எண்ணிக்கை குறைந்து கொண்டு போவது ஆரோக்கியமான விடயமல்ல. எனவே தொடர வேண்டும். இதை எண்ணிக்கை அமர்மூடுகளில் போகாமல் ஆறுமூடுகளில் போக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இணைந்து கொண்ட எல்லா குட்டி கவிஞர்களின் கவிகளும் மிகச்சிறப்பு, அழகாக இருந்தது. உங்கள் கவி வாசிப்பும் தோரணை மற்றும் உங்கள் எண்ணங்கள் வரிகளில் எல்லாம் நிறைய மாற்றங்கள் தெரிகிறது. எனவே விடாமல் தொடர வேண்டும் என்று எல்லா குட்டி கவிஞர்களுக்கும் வேண்டுகோளை விடுத்தபடியே இந்த நேரத்தை நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன்.